ஹஜ் உம்ராவிற்கு அழைத்து செல்வதற்காக முஸ்லிம் சமய பண்பாட்டல்வர்கள் திணைக்களத்தின் அனுமதி பெற்ற நிறுவனம் சஹ்வான் டிராவல்ஸ் அண்ட் டுவல்ஸ் பிரைவேட் லிமிடெட். தனியாகவோ குழுவாகவோ செல்வோருக்கான எமது சேவைகள், அனுபவம் மிக்க உலமாக்களின் வழிகாட்டல், விசா டிக்கெட் ஒழுங்குகள், 2 ஜும்ஆக்கள், 2 ஹரம்களுக்கு மத்தியில் தங்குமிடம், இலங்கை முறையிலான உணவு மற்றும் தேநீர் ஏற்பாடுகள், மக்கா, மதீனா, தாயிப் போன்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஜியாராக்கள். இவ்வனைத்து சேவைகளுக்கும் சஹ்வான் டிராவல்ஸ் அண்ட் டுவல்ஸ் பிரைவேட் லிமிடெட், மெத்தைப்பள்ளி வீதி, காத்தான்குடி 2. தொடர்புகளுக்கு 077181500. இப்ப நாம வந்திருக்கிறது எமிரேட்ஸ் மாலுக்கு தான். எமிரேட்ஸ் மால்னு சொன்ன துபாய்னு யோசிக்கிறீங்களா? இல்ல, காத்தாங்குடியில இருக்கிற எமிரேட்ஸ் மால் 100% விதமான பொருட்கள் வெளிநாடுகள்ல இருந்து கொண்டு வரப்பட்டது. அதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா துபாய், டர்க்கி, தாய்லாந்து போன்ற நாடுகள்ல இருந்து நிறைய விஷயம் வந்து இம்போர்ட் பண்ணிருக்காங்க. இவங்கள்ட்ட நீங்க எடுத்துக்கொள்ளும் உங்களோட வீட்டுக்கு தேவையான இந்த மாதிரி பொருட்கள் கூட இவங்கள்ட்ட இருக்குது. இதெல்லாம் நீங்க ஹோல்சேல் பிரைஸுக்கு எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா காத்தாங்குடி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தால போற அரபிக் காலேஜ் ரோட்ல பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களோட எமிரேட்ஸ் மால் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த ரமலான் மாதத்திலே நாங்கள் நோற்றிருக்கக்கூடிய நோன்புகளையும் நாங்கள் இரவு நேரத்திலே செய்யக்கூடிய வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆரம்பமாக பிரார்த்தித்து கொள்கின்றேன். இந்த நோன்பு திறக்குகின்ற இந்த நல்ல வேளையிலே நாம் அன்றாடம் பல்வேறு மார்க்க விடயங்களை அறிந்து கொள்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினத்திலே நாங்கள் சிலத்துல் அர்ஹாம், உறவுகளை பேணிக் கொள்ளுதல் சம்பந்தமான ஒரு சில விடயங்களை உங்களுடைய சிந்தனைக்காக முன்வைக்குகின்றேன். இஸ்லாத்தை பொறுத்தளவிலே அது எப்பொழுதுமே ஒற்றுமையாக வாழ்வதை, ஒருவருக்கொரு விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையோடு மகிழ்ச்சியாக வாழ்வதையே விரும்புகின்றது. குடும்பமாக இருந்தாலும் சரி, அதுபோன்று நண்பர்களாக இருந்தாலும் சரி, சமூகமாக இருந்தாலும் சரி, ஏன் அதற்கும் அதிகமாக ஏனைய சகோதர இனத்தவர்களோடு இருந்தாலும் சரி, மிகவும் மகிழ்ச்சியாக, ஒற்றுமையாக, சகிப்புத்தன்மையோடு ஒருவருடைய உணர்வுகளை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதே இஸ்லாத்தின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அதிலே மிகவும் முக்கியமான ஒரு ஒற்றுமையை பேணுவதற்கான முக்கியமான அம்சங்களிலே ஒன்றுதான் சிலத்துல் அர்ஹாம் என்று சொல்லப்படக்கூடிய உறவுகளை பேணுவதாகும். நாங்கள் எங்களுடைய உறவுகளை, எங்களுடைய குடும்ப உறவுகளை மிகவும் முக்கியத்துவம் செலுத்தி பேண வேண்டியது அவசியமாகும். ஏனென்றால் நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி அவனுடைய பள்ளிவாயிலிலே, வீடுகளிலே வணக்க வழிபாடுகளை செய்கின்றோம். இந்த ரமலான் மாதம் முழுக்க நோன்பு நோக்குகின்றோம். ஹஜ் செய்வதற்கான பண வசதி எங்கள் மத்தியிலே, உடல் வலிமை இருந்தால் அந்த கடமையை செய்கின்றோம். சதகாவை நிறைவேற்றுகின்றோம். எத்தனையோ நல்ல விடயங்களை செய்கின்றோம். ஆனால் எங்களுடைய குடும்ப உறவுகளை பேணி நடப்பதிலே நாங்கள் சற்று அலட்சிய போக்கோடு நடந்து கொள்கின்றோம். அல்லாஹு தஆலா அந்த விடயத்தை விட்டு எங்களை பாதுகாக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உறவுகளை பேணுவது சம்பந்தமாக மிகவும் முக்கியத்துவம் செலுத்துமாறு எங்களை வலியுறுத்தியிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மன் சர்ரஹு ஐயமுத்த லஹு ஃபீ உம்ரி, யார் தன்னுடைய வாழ்வு நீடிக்கப்பட வேண்டும், நான் நீண்ட நாள் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று விரும்புகின்றாரோ, வயுவஸ்ஸிஅ லஹு ஃபீ ரிஸ்கி, அவருடைய வாழ்வாதாரத்திலே அபிவிருத்தி ஏற்பட வேண்டும், பரக்கத்து செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகின்றாரோ, வயதுஃபா அன்ஹு மைத்தத்தஸ்ஸூ, தனக்கு நிகழவிருக்குகின்ற அந்த நிச்சயமான மரணம் அது நல்லதாக அமைய வேண்டும், கெட்ட மரணமாக அது அமையக்கூடாது என்று விரும்புகின்றாரோ, ஃபல்யத்தகில்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டும், வல் யஸில் ரஹ்மா, அவருடைய குடும்ப உறவுகளை பேணிக் கொள்ளட்டும் என்று சொல்கிறார்கள். எனவே நாம் எல்லோரும் விரும்புகின்றோம் நம்முடைய வாழ்நாள் நீடித்த வாழ்நாளாக இருக்க வேண்டும். நாம் மகிழ்ச்சியாக இந்த உலகத்திலே சகல வளங்களோடும் வாழ்வாதாரத்தோடும் இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம். அதுபோன்றுதான் மரணிக்குகின்ற பொழுது எமக்கு நல்ல மரணம் வர வேண்டும் என்று விரும்புகின்றோம். இந்த மூன்றும் முக்கியமான அம்சங்களாக இருக்குகின்றன.
இந்த 3 அம்சங்களும் எங்களுக்குள்ளே வர வேண்டும், நான் அவத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு அம்சங்களைத்தான் குறிப்பிடுகிறார்கள். ஒன்று வல் யத்தகில்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டும், வல் யஸ்ல் ரஹிமா, அவருடைய குடும்ப உறவுகளை பேணிக் கொள்ளட்டும். எனவே அல்லாஹ்வை அச்சம் இறையச்சத்தோடு வாழ்வதற்கு நாங்கள் எவ்வாறு முக்கியத்துவம் கொடுக்குகின்றோமோ, எதற்காக நாங்கள் நோன்பு நோக்குகின்றோமோ, எதற்காக இத்தனை வணக்க வழிபாடுகளை செய்கின்றோமோ, அல் குர்ஆனை ஓதுகின்றோமோ, திக்ர் செய்கின்றோமோ, இது போன்றுதான் இந்த ரமலான் மாதத்திலே நாங்கள் எங்களுடைய உறவுகளை பேணி நடப்பதற்கும் நாங்கள் முக்கியத்துவம் செலுத்த வேண்டிய கடமைப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்ப உறவை பேணுவது எவ்வளவு முக்கியத்துவமானது என்பதை பின்வரும் நபிமொழியிலே சொல்கிறார்கள். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யஸ்ல் ரஹிமா, யார் அல்லாஹ்வை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொண்டவராக இருக்கிறாரோ அவர் குடும்ப உறவை பேணிக் கொள்ளட்டும் என்று சொல்கிறார்கள். எனவே நாங்கள் அல்லாஹுடைய நம்பிக்கையிலே, அல்லாஹுடைய ஈமானிலே நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோமோ, மறுமை நாள் சம்பந்தமான அந்த நம்பிக்கையிலே நாங்கள் எவ்விதமான குளறுபடியும் எங்கள் மத்தியே இருக்க கூடாது என்று நாங்கள் விரும்புகின்றோமோ, இவ்வாறு விரும்பக்கூடிய நாங்கள் எங்களுடைய உறவுகளை பேணிக் கொள்கின்ற விஷயத்திலும் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, உறவுகளை பேணிக் கொள்வது என்பது அரசோடு சம்பந்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அரசோடு அல்லாஹு தஆலா அதனை இணைத்து வைத்திருக்கிறான். அந்த அரசு குறிப்பிடுகின்றது, மன் வசலனி வசலஹுல்லாஹ். அந்த குடும்ப உறவு குறிப்பிடுகின்றது, யார் என்னை சேர்ந்து நடக்குகின்றாரோ அந்த மனிதரை அல்லாஹு தஆலா சேர்த்து வைப்பான். வமன் கதஅனி கதஅஹுல்லாஹ், யார் என்னை துண்டித்து நடக்குகிறாரோ அவரை அல்லாஹு தஆலா துண்டித்து விடுவான் என்று குறிப்பிடுகின்றது. எனவேதான் இந்த உறவை, குடும்ப உறவை பேணி நடப்பது என்பது மிகவும் முக்கியமான அம்சம். அல்லாஹு தஆலா எங்களை இணைத்து அவனுடைய தொடர்பு எங்கள் மத்தியிலே இருக்க வேண்டும் என்று விரும்பினால் நாங்கள் எங்களுடைய குடும்ப உறவுகளை பேண வேண்டும். அல்லாஹு தஆலா யாரும் அல்லாஹு தஆலாவுடைய தொடர்பு இல்லாமல் இருக்க வேண்டும் என்று விரும்ப மாட்டோம். எனவேதான் அவ்வாறு விரும்பக்கூடிய நாங்கள் எங்களுடைய குடும்ப உறவுகள் சம்பந்தமாகவும் கவனமாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார்கள், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, அஃஷு ஸலாம், நீங்கள் சலாத்தை பரப்புங்கள். வ அத்இமுத் தஆம், நீங்கள் ஏனையவர்களுக்கு உணவளியுங்கள். அதுபோன்று வஸிலுல் அர்ஹாம், நீங்கள் உறவுகளை சேர்ந்து நடந்து கொள்ளுங்கள். வஸல்லு பில்லைலி வன்னாசு நியாம், மனிதர்கள் எல்லோரும் தூங்குகின்ற வேளையிலே நீங்கள் இரவு நேரத்திலே எழும்பி அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுங்கள். ததுகுல் ஜன்னத பிஸலாம், நீங்கள் மிகவும் சமாதானமான முறையிலே, அமைதியான முறையிலே சுவனத்தை நுழைந்து விடுவீர்கள் என்று சுவனத்தை அடைந்து கொள்வதற்கான வழிமுறைகளிலே ஒன்றாக இந்த உறவுகளை பேணிடப்புகின்ற விஷயத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோடிட்டு காட்டுகின்றார்கள். எனவேதான் அன்புக்குரியவர்களே, மிகவும் முக்கியமான அம்சம் இந்த சமூகத்தில் நாங்கள் பார்க்கலாம். ஒரு சின்ன விடயத்துக்காக பெற்றோர்களோடு பேசாத பலர்கள் இருக்கிறார்கள். சகோதர சகோதரிகளோடு உறவுகளை முறித்து கொண்டு வருடம் முழுக்க இருக்கக்கூடிய சகோதரர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்கின்றோம் என்றால், வருட கணக்கிலே இவ்வளவு அல் குர்ஆனையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவையும் அறிந்து கொண்டதற்கு பின்னாலே சிறிய சிறிய விடயங்களுக்காக பல ஆண்டுகளாக நாங்கள் மற்ற உறவுகளை பேணி நடக்காமல் அவருடைய உறவுகளை முறித்து வாழ்கின்றோம். ஆனால் ஏதோ ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லது உம்ராவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் நியத்து வைத்தால் மாத்திரம் அவர்களிடத்திலே சென்று மன்னிப்பு கேட்டு நாங்கள் அப்பொழுதுதான் எங்களுடைய உறவுகளை பற்றி சிந்திக்குகின்றோம். இது தவறான ஒன்றாக இருக்கிறது. எல்லோருக்கும் தெரியும் உறவுகளை பேணி நடப்பதனுடைய அவசியம். எனவேதான் உலக வாழ்க்கையை பொறுத்தளவிலே முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள் என்பன போன்றவை நடப்பது என்பது ஒரு சாதாரணமான விடயம். எனவே ஒரு சிறிய வார்த்தையிலே, ஒரு கல்யாண திருமண வைபவத்திலே பேசிய ஒரு சின்ன வார்த்தைக்காக அல்லது மரண வீட்டிலே சொன்ன ஒரு வார்த்தைக்காக
பல ஆண்டுகளாக தங்களுடைய உறவுகளை முறித்து வாழக்கூடிய பலர்கள் நாங்கள் இருக்கிறோம். எனவேதான் அவ்வாறான நிலையிலே இருந்து எங்களை நாங்கள் விடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இந்த ரமலான் மாதம் எங்களுக்கு பல்வேறு படிப்பினைகளை தருகின்றது. வணக்க வழிபாடுகளிலே மாத்திரமல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையை சீராக்குவதற்காகவும் பல்வேறு வழிகாட்டல்களை எங்களுக்கு இந்த ரமலான் மாதம் எங்களுக்கு தருகின்றது. எனவே யாராவது எங்களுடைய சமூகத்திலே அவ்வாறான உறவுகளை முறித்து நாங்கள் வாழ்ந்தால் நிச்சயமாக இந்த ரமலான் மாதத்திலே இருந்து அதனை நாங்கள் நீங்கி மிகவும் சுமூகமான முறையிலே ஒற்றுமையாக குடும்பத்தோடும் ஏனைய நண்பர்களோடும் எங்களுடைய ஜமாத்தார்களோடும் அனைவர்களோடும் ஒற்றுமையாக வாழ்வதற்கு நாங்கள் திட சந்தர்ப்பம் கூற வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நாங்கள் நல்ல மனிதர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து நல்லவர்களோடு சேர்ந்து மரணிப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.